நடந்ததை குறித்து கவலைப்படாதே, நடக்க போவதை அவர் நலமாய் மாற்றுவார். Don't be worried about what happened, because he is going to take care of what's going to happen. இன்னைக்கு எல்லாரும் பேசுவது இப்படி நடந்துச்சே, இப்படி நடந்துச்சே, இப்படி நடந்துச்சே. நம்ம கவனம் எல்லாம் எது நடந்ததோ அதன் மேல தான் இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் கவனம் எல்லாம் எது நடக்க போதோ அதன் மேல இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்கிற கேள்வி தெரியுமா, பாஸ்டர் இது நடக்கும் போது கர்த்தர் எங்க இருந்தார்? Where was God when this happened? அப்படின்னும் போது I don't take time to tell them where was God. கர்த்தர் எங்க இருந்தாருன்னு சொல்றதை விட நடந்ததை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்வதில் நான் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறேன். ஒரு ஆளு சொல்ல பார்க்கலாம். Okay, don't be bothered about where God was when this happened, because be focused on what he is going to do with what has happened in your life. Hallelujah. ஐயா நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு நடந்தது நியாயம் இல்லை, உங்களுக்கு நடந்தது இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, சரியா? மற்றவங்களுக்கு நடந்தது பரவாயில்ல, எனக்கு நடந்திருக்க கூடாது, கரெக்ட் தான். இந்த நேரத்தில் நடந்திருக்க கூடாது, எல்லாம் புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில நடந்ததை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் கேட்கலாம், பாஸ்டர் உங்களுக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, நான் நடந்ததை நீங்க கேள்வி வச்சிங்களேன், அதில் கர்த்தர் மகிமைப்படுவாரா? நீங்க சான்ஸே கிடையாது. இந்த வெக்கத்துல, இந்த அசிங்கத்துல, இந்த கேவத்துல, இந்த அவமானத்துல, இந்த ஃபெயிலியர்ல, இந்த பாவத்துல, இதுலலாம் கர்த்தர் மகிமைப்படுவாரா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எது நடந்ததோ அதில் கர்த்தர் மகிமைப்படும்படியாக நடக்க போவதை கர்த்தர் வித்தியாசமாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இது எனக்காக செய்ய போகிறார். So instead of asking where was he, start saying look where he is taking me. Hallelujah. வாயை திறந்து கர்த்தர் எங்க இருந்தான்னு கேட்கிறத விட கர்த்தர் என்னை எங்க கொண்டு போகிறான்றதுல கவனத்தை செலுத்தணும். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 13-14. we're going to start with all actions. முக்கியமான ஒரு 5 ஆக்ஷன் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 5 actions. ஓகே, ஆல்ரைட். வசனத்தை வாசிப்போம், வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. எனக்கு என்னன்னா, இந்த இங்கிலீஷ் நான் அதிகமாக படிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கிலீஷில் கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ஷாலிட்டி இல்லாமல் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷில் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஆச்சா, தமிழில் மட்டும்தான் ஆனாவனா சகோதரரே சகோதரன். இந்த சகோதரிகள்லாம் வந்து நம்மளுக்கு மட்டும் எழுதுன மாதிரி பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் சொல்கிறாருன்னுவாங்க. ஆனால் 2 பேருக்கு தான் எழுதிக்கிறாங்க ஆங்கிலத்தில், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ சகோதரனே சகோதரியே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அதாவது நீங்க 10வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துல இருந்து தான் உங்க உயிர் தேர்தல் வந்தது, கிறிஸ்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, கிறிஸ்து எனக்காக மரித்தார், அதனால அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாமே நான் பண்ணிட்டவன் மாதிரி நான் பிஹேவ் பண்ணல, சரியா? சில விஷயம்லாம் எனக்கு புரியல, ஆனா பின்னானவைகளை நான் மறந்து. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்னது? நடந்ததை எல்லாம். நீ டைட்டில் என்ன? நடந்ததை குறித்து கவலைப்படாத, நடந்ததை மறந்து நான் என்ன பண்றேன்? வாசிங்க. முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அதாவது முதல் பாயிண்ட், முதல் ஆக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ஃபோக்கஸ் டு ஃபர்கெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கவனத்தை எல்லாம் மறப்பதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. எப்படி? சிலலாம் இருக்கிறீங்க, பாஸ்டர் சும்மாவே நான் மறந்துடுறேன், இந்த கதைலாம் எனக்கு சொல்லாதீங்க, எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மறந்துடுவீங்க, எதை மறக்கணுமோ அதை மட்டும் ஷார்ப்பாக ஞாபகம் வச்சு, அதை மட்டும் தெளிவாக தெரியும். அதெல்லாம் இன்னும் விட்டமின் சாப்பிட்றீங்கன்னு தெரியாது, அதுக்கு எண்ணெயும் சேர்த்து தான். ஆனால் நமக்கு கரெக்டாக எதை மறக்கணுமோ அது மட்டும் ஞாபகம் இருக்கும். முதல் பாயிண்ட்டு ஃபோக்கஸ் டு ஃபர்கெட். இங்கே பாருங்க, பவுல் சொல்கிறான், நான் பின்னானவைகளை மறந்து. இது நிறைய இந்த தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் இது ஒரு 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 முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா நீ கர்த்தர் சொல்கிறாரு, நீ பவுலே சொல்கிறான், நான் ரொம்ப ஃபெயிலாக இருக்கிறேன். ஃபெயிலாக இருக்கிறேன்னா எதுலலாம் ஃபெயிலாக இருக்கிறேன் நீ நினச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ என் வாழ்க்கையில் ஃபெயிலாக இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ மிசரபுளாக நான் ஃபெயிலாக இருந்தாலும் அதையெல்லாம் ஏன் மறக்க விரும்புகிறேன்னா, அதை நான் பிடிச்சிட்டே இருந்ததுனால முன்னாடி போகவே முடியாது. நீங்கள் வாசித்தீங்கன்னா ரோமரின் புத்தகம் 7வது அதிகாரம் வசனம் 17-18 வாசித்தீங்கன்னா 17, 18, 19 கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும், ஆனால் நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம்.
ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் செய்யல ராஜா, எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் அப்படி செய்யுது. ஆனா வாசிங்க, அது எப்படி எனில், அது எப்படின்னா, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. எல்லாரும் மாதிரி தான் நன்மை செய்யறதா நான் நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் செய்ய முடியலையே. அப்புறம் ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதாவதுங்க, அவன் என்ன சொல்ல வரானா, எனக்கு நல்லது எதுன்னு தெரியும், கெட்டது எதுன்னு தெரியும். நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எதை செய்யறேன்? கெட்டதே தான். பவுலே சொல்றாரு, என்னால என்ன பண்ண முடியல, I am not able to overcome, I am a failure, I keep falling down. திரும்ப செய்யறேன், திரும்ப தவறுகிறேன். அதனால இன்னைக்கு நிறைய பேர் கீழே விழுந்தவர்கள், தவறுனவர்கள், பாவம் செய்தவர்கள் அப்படிலாம் இருந்தா நீங்க மட்டும் அந்த பாவிகள் கிடையாது. நம்ம கூட யார் இருக்கிறா கம்பெனிக்கு ரெடியா? அதுக்கு மட்டும் பவுல் இருக்கிறார். மற்றதுக்கெல்லாம் அவரை சேர்த்த மாட்டீங்க, இதுக்கெல்லாம் உடனே சேர்த்துக்கிறது. பவுல் கூட இருக்கிறார், ரெடி ஆகிறார். ஸோ இசை ஐயா நான் ட்ரை பண்றேன், சின்சியரா சொல்றாரு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்க வந்து வேணும்ட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, உண்மையிலே ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, உங்ககிட்ட நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேர் ஆல்சோ ட்ரைங் தேர் லெவல் பெஸ்ட். அதனால இன்டென்ஷனலாக செய்யல, வேணும்ன்ட்டு யாரும் செய்யல, ட்ரை பண்ணுறோம், முடியல. ஆனால் பவுல் நான் சொல்கிறான், இது என் வாழ்க்கையில் பெட்டர் ஆகணும்னா, ரோமர்லேருந்து நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதும்போது வந்தீங்கன்னா, நான் செய்ய வேண்டிய முதல் ஆக்ஷன்னா நடந்துருச்சு, நான் செய்துட்டேன், முடியல, கீழே விழுந்துட்டேன், ஓகே இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஐம் ஸ்ட்ரெயினிங் டு மூவ் ஃபார்வர்ட். கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் மூவ் பண்ணோன்னு பார்க்குறேன். இதை விட்டாதான் என்னால் மூவ் பண்ண முடியும். பிள்ளைங்களா, அதனால இன்னைக்கு யாராவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தா கூடங்க, நம்ம நல்லதுக்கு அவங்க செய்ததை மறந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செஞ்சதை மறந்துடுங்க. சில நேரத்தில் நான் சொல்கிறேன்னே, மற்றவங்க அதாவது நம்ம செஞ்சதை நம்ம மறந்துட்டு மற்றவங்க செய்ததில் ஞாபகம் வச்சதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவங்க செய்ததை மன்னிச்சு மறந்தால் தான் நம்மளாலுமே. ஸோ இன்னைக்கு பால் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம், ஃபோக்கஸ் டு ஃபர்கெட். எப்படி? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, நான் மறந்துட்டேன் சொல்லுங்க, நான் மறந்துட்டேன். ஏன்னா அதை மறந்தால் தான் நம்மளால மூவ் ஆகவே முடியும். திரும்ப செய்ய திரும்ப நம்ம மறக்க தான் வேணும், ரைட்டா? only then you can move forward. Yes, it's happened, but there is no use in reliving. If you relive, you will not be able to move forward. அதனால நீ கர்த்தர் நான் சொல்றாரு, நீ விசுவாசத்துல உன் வாழ்க்கையில முன்னேறணும்னா நடந்தவைகளை மறந்து வாசிங்க. அதை பார்க்கலாம் திருப்பி, பிலிப்பியர் 3:13 வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அப்படியே அதை மறந்து இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷன், இதில் வரைக்கும் என்ன நடந்ததோ. ஐயா, உனக்கு உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மரித்து போயிருக்கலாம், இழந்திருக்கலாம், ஒரு இழப்பு நடந்திருக்கும், உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத காரியங்கள்லாம், நீ நினைச்ச மாதிரி சில காரியங்கள், இதெல்லாம் விட்டு பரவாயில்ல. My God is able to give me a great beginning. My God is able to give me a new future. பின்னானவைகள் எல்லாம் மறந்து சொல்லுங்க, பின்னானவைகள் எல்லாம் மறந்து. நல்லா கையை வச்சு சொல்லுங்க, பின்னானவைகள் எல்லாம் மறந்து. முதல் ஆக்ஷனே அதான், மறந்து. அப்புறம் முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். சரி, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு கதையை குறித்து இன்னைக்கு வேதத்துல வாசிக்க போறோம். யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். ரைட்? இன்னைக்கு நான் சொன்னேன்ல, இது நடக்கும் போது கர்த்தர் எங்க இருந்தார் அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு நமக்கு. ஆனா நான் சொன்னது அதற்கான பதில், கர்த்தர் இது நடக்கும்போது எங்க இருந்தார்னு சொல்லுவதை விட உனக்கு நடந்ததை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், அதுதான் அதற்கான பதில். இன்னைக்கு ரோமர் புத்தகம் யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா, கர்த்தர் சமாரிய ஸ்திரீயுடன் பேசுகிறார். சரியா போகிறாரு. யாக்கோபோட ஒரு கிணறு இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்போட எலும்பெல்லாம் அங்கே தான் புதைச்சி வச்சிருக்காங்க. சமாரியாவுக்கு போகிறாரு. சமாரியா வந்து சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது, பாலஸ்தீன் தேசத்தில் சென்டரில் இருக்குது சமாரியா. ஜூடேயா சவுத்தில் இருக்குது,
கேலலி நார்த்தில் இருக்குது, சென்டரில் இருக்குது சமாரியா. இந்த சமாரியா குறித்து ஒரு ஒரு பேக்ரவுண்டு கொடுத்தா, சமாரிட்டன்ஸ் சமாரியர்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஃப் ஜூஸ். எப்படி ஹாஃப் ஜூஸ்னா பாதி யூதர்கள், ரைட்டா? என்ன ஆச்சுன்னா அந்த நாட்களில் அசரியர் ராஜா இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து போகும்போது, சரியா, சிறைப்பிடிச்சு போகும்போது அசரிய தேசத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டாரு. அவங்க எல்லாம் பாதி பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், இங்கே இருக்கிற ஆளுகளாம் அசரியர்களாக மாறணும், அதே மாதிரி அங்கே இருக்கிற சமாரியர்கள்லாம் கொஞ்சம் மாறணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அசரியர்களை கொண்டு போய் சமாரிய தேசத்தில் விட்டார். விட்டா என்ன நடக்கும்? மிக்ஸ் ஆகிடுவாங்க. கரெக்டாக தான் சொன்னாங்க, கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். நம்ம ஆளுங்களுக்கு மற்றவர்களோட நம்ம திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க நான் திருமணம் செய்து கொண்டு கத்தருக்குள்ளே மாட்டுவேன். இன்றைக்கி பேசுகிற யூத் எல்லாம் இதுதான். கத்தர் அவங்களை ரட்சிப்பார் என் மூலியமா, சும்மாவது ரட்சிப்பார், உன் மூலியமா ரொம்ப கஷ்டம், சரியா? ஸோ இந்த டயலாக்லாம் விட்டுட்டு வரேன், ரைட்டா? ஸோ அப்படி தான் இந்த இன்டர் மேரேஜ்லாம் ஆயிதான் இந்த ஹாஃப் ஜூஸ் ஆயிட்டாங்க. அதனால இந்த யூதர்கள் சமாரியர்களை மதிப்பதே இல்லை. உள்ளுக்குள்ள செம்ம பிரச்சனை. இவங்க வந்து எங்கே போனாலும் யூதர்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கத்தர் ஒரு சமாரிய ஸ்திரீக்காக அங்கே போகிறார். வாசிங்க 7வது வசனம், 7, 8, 9. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்போது சமாரியா நாட்டானாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்த கலவாதபடினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். பாத்துங்க, எப்படின்னா அப்படியே தீண்டத்தகாதவர்கள் மாதிரி, நீ எப்படி என்கிட்ட பேசலாம், நீ என்கிட்ட பேசவே கூடாது, யூ cannot talk to her. அதான் அந்த காலத்தில் வந்து ஒரு சட்டம் மாதிரியே, தோ இட் வாஸ் நாட் ரிட்டன், சமாரியர்களோட யூதர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் இயேசு பேசுகிறார். அப்போ பேசும் போது அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு தெரியும். ஏமா தண்ணியை கொடுனவர, உங்ககிட்ட ஜாடி இல்லைன்னு வாங்க, இந்தம்மா ஏமா நானே ஜீவநதி, நான் தான் அந்த லிவிங் வாட்டர். இந்த கான்வர்சேஷன் எல்லாம் போகும்போது கர்த்தர் நான் சொல்றாரு, போய் உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா, சரியா? அப்போ ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேணா அவன் சொல்றா, இல்லையா எனக்கு கணவரே இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஏமா எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு ஹஸ்பண்டு கூட இருக்கிறவரும் ஹஸ்பண்ட் இல்லை, சரியா? இதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வாழ்க்கையில் நடந்தது தெரியும். அவ்வளோ உண்மையை சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, இது எல்லாம் நடந்தது, இது எதனால நடந்ததுன்னு கர்த்தர் பேசவே இல்லை. போயிட்டு பர்மா சமாரிய ஸ்திரீ, ஒழுங்கா நீ ஒரு நல்ல அம்மாவா இல்லை, நீ நல்ல மனைவியா அவர் சொன்ன பேச்சை கேட்டிருந்தா செகண்ட் ஹஸ்பண்டோடய நீ இருந்திருப்ப, சரியா? நீ பேச்சை கேட்காதனால தான் தேர்ட் ஹஸ்பண்ட் ஆச்சு. நீ ஒழுங்காக சமைச்சிருந்தா ஃபோர்த் ஹஸ்பண்டாவது கூட இருந்திருப்பாரு. நீ அப்போவும் சமையல் கற்றுக்காதனால தான் ஃபிஃப்த் ஹஸ்பண்டு. இப்படி உட்காந்து பாயிண்ட் போயிட்டா கத்தரை அடிக்கனே போயிட்டா நம்ம பாவங்களை பேசினே இல்லை, புரியுதா? நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம கிட்ட எவனாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னு மாட்டினா தயவுசெய்து அவனை வச்சு செய்யாதீங்க, புரியுதா? இதை பாயிண்ட்டை சொல்லி அந்த பாயிண்ட்டை சொல்லி கத்தர் அதெல்லாம் பேசலை, சரியா? அவர் என்ன சொல்றாரு, எப்பா எனக்கு இதெல்லாம் தெரியும், நீ கவலையப்படாத. அந்த வசனம் வாசினா 13, 14 அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ இந்த தண்ணீரை குடிச்சா அது திருப்பி உனக்கு தாகமே எடுக்காது. அப்ப கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். மை செகண்ட் ஆக்ஷன் டுடே இஸ் allowing Jesus to talk to you can change your destiny. இயேசுவை உன்னோடு பேச நீ அனுமதித்தால் உன் எதிர்காலத்தை அவர் மாற்றி விடுவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இயேசுவை உன்னோடு பேச அனுமதித்தா. ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா, எப்பெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சனை இருக்குதோ அப்போ யாரை பேச அனுமதிக்கணும்? இயேசுவை பேச அனுமதிக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ யார் பேசுகிறா? ஆனால் நமக்கு கஷ்டமான நேரத்தில் ஊரில் இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்குறது. கர்த்தர் சொல்றார், வாசிங்களேன் 13, 14 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இந்த சகோதரி இதை கேட்ட உடனே புரியல, என்னடா பேசுறாரு பாருங்க. அப்ப அந்த மத்தியானத்துல தண்ணி எடுக்க போகிற நேரம், ஏன் அந்த டைம் இட் வாஸ் 6th hourன்றாங்க, 12 மணி. யாருமே தண்ணி எடுக்க போகாத ஒரு நேரம், செம்ம வெயில்ல தண்ணி எடுக்க போறதுக்கான நேர நிலைமையே அவளை எல்லாம் ஒதுக்கி வச்சு அவ சரியில்லை அப்படின்னு அவ வாழ்க்கையில ஒரு மோசமான நிலைமை. 5 கணவர்கள் இப்ப இருக்கிற கணவன் இல்லை, அப்படி ஒரு மோசமான நிலைமையில அவ இருக்கும்போது இயேசு அவளோட பேசுகிறார். எங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க,
in the worst moment of your life, allow Jesus to talk to you because he wants to talk to you at that moment. Hallelujah. நான் வந்து இந்த நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நேற்று ஒரு ரீல் போட்டேன். அது எதுக்குன்னா, பேட் அட்வைஸ் கேட்கறதுக்கு அட்வைஸ் கேட்காமே இருக்கலாம். எப்படி? தப்பான அட்வைஸ் கேட்கறதுக்கு நீ அட்வைஸ் கேட்காம இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. எப்படி? அதுவும் அதில் அவன் சரியாக தப்பு செஞ்சுன்னு இருப்பான், ஆனால் நமக்கு அட்வைஸ் கொடுப்பான். அவன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த மாட்டான், ஆனால் நம்மளுக்கு எப்படி குடும்பத்தை நடத்தணும்வான். ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், ஆனால் 10 things to do your job properly நம்மளுக்கு சொல்லுவான். ரைட்டா? நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன், ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரு. அவர் வந்து சொல்கிறார், அவர் ஃபுல்லாக மருந்து கொடுக்குறாரு. கவலையே படாதீங்க, இந்த மருந்து நீங்கள் சாப்பிடுங்க, ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆவீங்க, பயங்கர ஃபிட்டாக இருப்பீங்க, அப்புறம் ஒன்று நல்லா டாலாக வளருவீங்க. அது எனக்கு இல்லை, என் மகளுக்கு அந்த அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்த டாக்டரு, அவர் இங்கே உட்காந்தோன்னா தொப்பை இங்கே வரைக்கும் இருக்குது. அவர் என் ஷோல்டர் அளவு தான் இருக்கிறாரு. ஏயா, எங்களுக்கு கொடுக்குற மருந்து நீ சாப்பிட வேண்டியதானே கொஞ்சம். இதை ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க எல்லாம் இப்படிதான். உன் மோசமான நிலைமையில யார் உன்னோட பேச நீ அனுமதிக்கிறாய்? Your worst time is the time you need to open the Bible. That's when you allow God to talk to you. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம சத்ருவான என்ன பண்ணா, உன் மோசமான நிலைமையில அவன் பைபிளை திறக்கவே விட மாட்டான். ஐயோ, நான் பைபிளை போய் எப்படி தொடுறது? சில பேர் பைபிளை தொடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையை கழுவணும்னு வாங்க. இந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் தலைமாட்டான வச்சு, எத்தனை பேர் இன்னும் தலைமாட்டான பைபிள் வச்சு தூங்குறீங்க? கெட்ட கனவு வராது. எப்படி? பைபிளை தலைக்காணிக்கிட்ட வச்சுன்னா கெட்ட கனவு. அதை சொன்னவரை நான் தேடி நிற்கிறேன். ஐயா, பைபிளை வாசிச்சுட்டு நீ படுத்தினா உனக்கு கெட்ட கனவு வராது. பைபிளை வெறும் தலைமாட்டானே வச்சுன்னு, சரியா, பில்லோ கவரை கூட மாத்திருப்பான், பைபிள் அங்கே தான் இருக்கும். அந்த பைபிளை எடுத்து வாசித்திருக்க மாட்டான். இன்னைக்கு ஐயா, உன் வாழ்க்கை மாறணும்னா உன் மோசமான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு டேக் இஸ் இன் யுவர் worst time allow Jesus to talk. அவ இருக்கிற வாழ்க்கையில மோசமான நிலைமையில she is allowing Jesus to talk, and that's when you open the Bible. நான் சொல்றேன், எப்போ நிலைமை மோசமா இருக்குதோ அப்பதான் நீ அதிகமா பைபிளை தூக்கணும், பைபிளை திறக்கணும். ஐயோ, நீ அந்த டைம்ல கில்ட்டி ஆயிரு, நான் எப்படி பைபிளை வாசிக்கிறது? அதுக்கெல்லாம் உனக்கு பிஏ வச்சு பைபிள் வாசிக்க முடியாது, நீ தான் வாசிக்கணும். நம்ம பாருங்க, பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஆளுங்கிட்ட போய் பேசி நிற்போம். எப்படி? ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லயே இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஆளுங்கிட்ட நீங்க போய் பேசி நிற்பீங்க. வயிறில் லெஃப்ட்ல வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க, அவன் அந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், ஒருவேளை கிட்னி பிரச்சனையா இருக்குமோன்னு. நான் ஒரு பிரதர் கிட்ட அப்படி தான் பேசியிருந்தேன். பிரதர் கொஞ்சம் ஒரு 2-3 வாரமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒன்றுச்சு, இன்ஃபெக்ஷனாகவே இருக்குது, மாத்திரலாம் எடுத்துட்டேன் போல, எதுக்கும் செக் பண்ணி பாருங்க. இப்போல்லாம் நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வருது. பேசுறது இப்படி தான், ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல நமக்கு ஃபர்ஸ்டான அட்வைஸ் கிட்ட கொடுப்பாங்க. பட் டுடே the second most important action you have to take is, if you are going through a tough time in your life, தயவு செய்து ஏமா அட்வைஸையும் கேட்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் அட்வைஸையும் கேட்காத, பைபிளை ஓப்பன் பண்ண, அவர் அட்வைஸ் கொடுப்பாரு. சில நேரத்தில் நான் சொல்றேனே, இந்த அப்பா அம்மா அட்வைஸ் கூட வேணாம், பாஸ்டர் அட்வைஸ் கூட வேணாம், பைபிளை ஓப்பன் பண்ண கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் அட்வைஸும் நமக்கு வேணாயா. அதில் வேற ஒன்றும் தெரியுமா, people who can't do it will never let you do it. எப்படி தெரியுமா? அவனால ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னா உனக்கு எப்படி தெரியுமா அட்வைஸ் பண்ணுவான், உன்னையும் செய்ய விடாம தடுத்துருவான். அதனால அவனுங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி? people who can't do it will never let you do it. right? 27வது வசனம் வாசிங்க. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 3வது ஆக்ஷனுக்குள்ள போவோம். கர்த்தர் இந்த பிள்ளை கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏமா ஒரு நாள் வரும், people will worship in truth and spirit, எல்லாம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பீங்க. கர்த்தர் பேச அங்க பாத்தீங்கன்னா யார் வரா? நம்ம சீஷர்கள் வராங்க, சாப்பாடு வாங்க போனாங்க. பாத்தீங்களா? சரவண பவனுக்கு இப்பதான் வரானுங்க. வாங்க வாசிங்க. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்திரீகளோட பேசுறத பத்தி நம்ம ஆளுங்களா தான் என்ன பண்ணிருப்பாங்க? இன்னும், Jesus talking to an unknown woman,
அட் அ வெரி ராங் டைம் அப்படின்னு ஃபுல்லாக போட்டு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு, ஃபேஸ்புக் ஃபார்வேர்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. எதுக்கும் பேசல. ஏனோ நம்ம ஆளுங்க எல்லாம் இப்படிதான் பார்த்துட்டு இயேசு பார்க்கறதை கண்ட இன்னும் ஏன் ஆச்சரியப்பட்டாரு? ஏண்டா உன்னெல்லாம் வந்து கர்த்தர் ரட்சித்தாரு, இன்னொரு பொண்ணை ரட்சிக்க கூடாதா? மூணாவது காரியம் என்னன்னா, யூ நீட் டு கெட் ரெடி டு டேர் சம் பேரியர்ஸ். உன் வாழ்க்கையில இருக்கிற சில தடைகளை நீ கிழித்து போடுறதுக்கு நீ ஆயத்தம் பண்ண. தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் யூ ஹேவ் டு டேக். சில பேரியர்ஸை நீ உடைத்தே ஆக வேண்டும். சில நான் பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, பேசுறவங்க கேள்வி கேட்டுனே இருப்பாங்க, 1000 காரியம் சொல்லினே இருப்பாங்க. ஆனா உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா நீ முன்னாடி கால் எடுத்து வச்சு இது வரைக்கும் உன் குடும்பத்துல யாரோ செய்யாத ஒரு காரியத்தை நீ செய்ய ரெடியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? You need to be willing to tear some barriers. ஏன்னா அந்த நாட்கள்ல ஒரு ரபி ஒரு பப்ளிக்கா ஒரு லேடி கிட்ட பேசக்கூடாது, கர்த்தர் உடைச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், சமாரிய பொண்ணு கூட பேசவே கூடாது, அது அவங்களுக்கு அவமானம். சமாரிட்ட பேச கர்த்தர் அதை உடைச்சார். ஹல்லேலூயா. மூணாவது, அந்த அந்த பெண் வந்து வாழ்க்கையே தொலைத்து போன ஒரு மோசமான பெண். ஏன்னா லிட்டத்தட்ட இந்த ஊர்ல வந்து அவளை ஒரு விபச்சாரி போல பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிட்ட ஐயோ பேசவே கூடாது, கர்த்தர் நான் பண்ணார், அதை எல்லாம் உடைச்சார். தேவ பிள்ளைகளை, நீ கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா, ஐயா உன் வாழ்க்கையில நீ இது வரைக்கும் தகர்க்காத உடைக்காத பேரியர்ஸ் எல்லாம் நீ உடைக்க போற, கர்த்தர் உனக்காக அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. The third action is be ready to tear down barriers. நான் நேற்று மிஷன்ஸை குறித்து நான் ஒரு சகோதரர்கிட்ட நேற்று ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். ஐயா இது வரைக்கும் மிஷன்ஸ் செய்யாததெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும், யோசிக்காததெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும், அன்இமேஜினபிளை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்படிதான் செஞ்சான்னு கிடையாது, இப்படிதான் செய்யாத நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஐயா இன்னைக்கு ரோட்டில் ஒரு விபச்சாரியை பார்த்தாலும் இல்லை ரோட்டில் ஒரு ட்ரக் அடிக்டை பார்த்தாலும், ஆர் யூ ரெடி டு கோ அண்ட் டாக் டு தெம்? இல்லை நம்ம பேசினா என்ன பண்ணுவாங்க? நேற்று ஒரு 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 சகோதரர் ஒரு நேற்று ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசினார். பாஸ்டர், வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம அழைப்புலேருந்து நம்ம மாறிடக்கூடாது. சரியா, ஏன் இதை என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிறேன் நான். இல்லை இப்போ நீங்கள் நிறைய மோட்டிவேஷனல் ரீல்ஸ் நிறைய போடுறீங்க, அதனால் நிறைய அவிசுவாசிகள்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய சினிமாக்காரங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, அதனால் நீங்கள் மாறிடக்கூடாதுன்னாரு. நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் எதற்காக இதெல்லாம் உடைக்கிறேன்னு தெரியுமா? தெரியாது. ஐயா இன்னைக்கு என் ஃபாலோவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% 70% இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. எதற்குனா நான் பேசுகிற வார்த்தைகள் அவன் வாழ்க்கையை கட்டுது, ஆனால் கடைசியாக அவன் ஃபாலோ பண்ணுறேன்னு நான் என்ன பண்ணுறேன்னா அவன் ஜீசஸை ஃபாலோ பண்ணும்படியாக நான் கொண்டு போய் சேர்க்குறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் யார் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாலும் நான் கொடுக்குற முதல் நம்பர் ப்ரேயர் நம்பர். அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஊர்னாலும் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கர்த்தர் இடத்துல. இன்னைக்கு அதுதான் என் வேலை. மற்ற பாஸ்டர்கள் செய்ய முடியாததை செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. ஸோ அதனால இன்னைக்கு செய்ய முடியாதவன் உட்காந்து விமர்சிச்சுட்டே இருப்பான். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வாழ்க்கையில் God wants you to tear down some barriers. Hallelujah. In your life, in children's life. Hallelujah. இன்னும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நீங்கள் உடைக்க வேண்டிய பேரியர், என் பையன் டாக்டராக தான் ஆகணும், என் பொண்ணு டாக்டராக தான் ஆகணும், என் பையன் இந்த 2 பேரியரை தாண்டி உலகம் எவ்வளவோ இருக்குது. அதனால் சயின்ஸே வராத பிள்ளைய தயவுசெய்து டாக்டருக்கு படிக்க வைக்காதீங்க. கொலை குத்திரம் வந்துடும் உங்கள் மேலெல்லாம். கொலை கேஸில் போக வேண்டியதுங்க டாக்டருக்குல, டாக்டர் வராமல் அவனை படிக்க வச்ச பேரண்ட்ஸ். அதனால இன்னைக்கு God is saying the most important action you need to do is tear down barriers. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உடனே அந்த சகோதரி என்ன பண்றாங்க வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, குடத்தை வைத்துவிட்டு, 4வது ஆக்ஷன், be ready to leave your jar. அந்த பழைய குடத்தை அங்கேயே வச்சுட்டு போக ரெடியா இருங்க. இது ரொம்ப முக்கியமான ஆக்ஷன். ஏன் தெரியுமா? பவுல் சொல்றாருல,
பின்னானவைகள் எல்லாம் நான் மறந்து விட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய குடத்தை எல்லாம் நான் வச்சுட்டு கர்த்தர் எனக்கு வைத்திருக்க புது வாழ்க்கைக்குள்ள நான் போக போறேன். புது வாழ்க்கைக்கு பழைய குடத்தை எடுத்துன்னு போக முடியாது. இங்க திருமணமாயிருந்த சகோதரிகள் இருந்திருந்தீங்கன்னா, நீங்க கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டில் கேட்கறதெல்லாம் எல்லாம் எனக்கு ஐ வாண்ட் நியூ. ஏதாவதுமா நீங்கள் அந்த அம்மாவோட புடவைகள்லாம் எடுத்துப்பாங்க, அம்மா ஜுவல்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அம்மா நீங்கள் அந்த சமைச்சிருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை கொடுங்க, அந்த குடத்தை கொடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வாங்கினா எனக்கு புது குடத்தை கொடு, புதுசாக கொடு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு காட் இஸ் சேயிங், உன் வாழ்க்கையில் சில குடங்கள் உண்டு, அந்த குடங்களை நீ தூக்கி கொண்டே சுத்தி கொண்டிருக்கிறாய். இனி கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள், மேலான விஷயங்கள் செய்வோம் என்றால் அந்த பழைய குடங்களை கர்த்தர் இறக்கி வைக்க சொல்றாரு. லீவ் த ஜார் வேர் இட் இஸ், யூ டோன்ட் ஹேவ் டு கேரி இட் வித் யூ. அந்த குடம் எதுன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். சில குடங்கள் இருக்குது, சிலருக்கு சில ஆட்கள் கூட இருக்கலாம். இந்த ஆட்கள் உன்னை புடிச்சு வச்சுன்னு இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் விட்டுரு, அவங்கள தள்ளி வை. அப்படிப்பட்ட ஆட்கள் கூட இருந்தால் உன்னால முன்னேற முடியாது. அதனால பவுல் சொல்றாரு 13வது வசனத்துல, ரோமர் பிலிப்பியர்ல, பின்னானவைகளை நான் விட்டு விட்டு முன்னானவைகளை நாடி செல்றேன். அந்த குடங்கள்ல சில குடங்க வந்து உங்க பழைய சிந்தைகள், சில தாட்ஸ், சில ஹாபிட்ஸ். கர்த்தர் சொல்றாரு உனக்கு புதிய வாழ்க்கை கொடுக்க போற. அதனால என்ன பண்ண, பழைய குடத்தை விட்டுரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழைய குடத்தை எங்கேயே வச்சுட்டு போயிடு. அந்த பழைய குடங்களை வித்தாலே நம்ம ஒரு சர்ச்சு கட்டிடலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட குடங்களை சேர்த்து வச்சுட்டீங்க. இந்த பழைய குடங்களை வச்சுட்டு விடு, போய் ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அவர் கிறிஸ்துதானோ என்றார். செகண்ட், இந்த கடைசியா நான் சொல்லுறேன், my fifth action today is your bold action can change your future. நீ விசுவாசத்துல எடுக்க போற ஒரு தைரியமான ஸ்டெப்பு உன் எதிர்காலத்தையே மாத்திரும். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் இன்னும் பயந்துனே எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமான்னு அப்படியே உட்கார்ந்துக்கிறீங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், இது கூட நான் டிசைபிள்ஷிப் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் ஒரு போட்டிருந்தார், ஒரு ஃபாரினர், வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காட். கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சத்தம் கேட்குது, தம்பி உன் வேலையை விட்டுரு, உன் வேலையை நம்பி இருக்காத, ஆனால் நீ உன் வேலையை விட்டாலும் நான் மாதம் மாதம் உனக்கு செலவுக்கு $10,000 எப்படியாவது உன்னை வந்து சேரும்படியாக பார்த்துக்கொள்வேன். அவன் சொல்கிறான், கர்த்தர் இப்படி தான் எனக்கு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் கர்த்தர் பாதியை தான் சொல்லுவார். எப்படி? தம்பி உன் வேலையை விட்டுரு, நான் மாதம் மாதம் உனக்கு காசு கொடுப்பேன், அதெல்லாம் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? வேலையை விட்டுரு, நீ செய்கிற வேலையில் 2,000 தான் வருது, ஆனால் நீ வேலையை விட்டினா நான் 10,000 கொடுப்பேன், அதை சொல்ல மாட்டார். ஆனால் வேலையை மட்டும் விட்டுரு, இவள் தான் கர்த்தர் சொல்லுவார். அவர் சத்தத்தை கேட்ட நாம் என்ன பண்ணணும்? போல்டா ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நான் உங்களை வேலையை விட்டுறேன்லாம் சொல்ல, எப்பா தயவுசெய்து வேலை செய்யுங்க. நீங்கள் வேலையை விட்டீங்கன்னா அப்புறம் முடிஞ்சு போச்சு. ஏன் கதை எல்லாம் காலிலேருந்து 30 நாளாக நான் உபவாசம் இருந்து, ஐயா செப்டம்பர் மாதம் முடிவதுக்குள்ளே வேலையை கொடுத்துருங்க ஏன்னோ இல்லை. ஒரு போல்டு ஸ்டெப்பு, ஒரு போல்டு ஸ்டெப்பு கேன் டேக் யுவர் ஆக்ஷன். இது இவ செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஐயா இவ பழைய வாழ்க்கை இவளுக்கு தெரியும், ஆனா இவ என்ன போல்டு ஸ்டெப் எடுக்கிறா. இப்ப ஊருக்குள்ள போய் நான் இயேசுவை பத்தி பேசுறா, எவன் கேட்பான்? நான் இந்த காரியத்தை சொன்னா யார் நம்புவா? ஏன்னா என் வாழ்க்கை இப்படி இருந்தது. இப்ப கிறிஸ்துவ குறித்து நான் பேச முடியும். இருக்கிறதுலே பெரிய போல்டு ஸ்டெப் கர்த்தர் எடுத்துட்டார் ஆல்ரெடி. எப்படி? சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் பேசுறது அவர் எடுத்துட்டார் ஒரு போல்டு ஸ்டெப். இன்னைக்கு அந்த போல்டு ஸ்டெப்பை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டார். நம்மளையும் நம்பி கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்து, நம்மளையும் நம்பி ஊழியத்தை கொடுத்து, ஏகப்பட்ட போல்டு ஸ்டெப் கர்த்தர் எடுத்துட்டாரு. இனிமேல் என்ன சொல்றாரு? நான் எடுத்த ஸ்டெப் போதும், இனிமேல் நீ ஒரு ஸ்டெப் எடு உன் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. When are you going to take that bold step? இப்போ கேட்கலாம், இந்த கதையை வாசிக்கும் போது கேட்கலாம், where was God when this lady was abused? இப்போ எல்லாருமே 5 கணவர்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தா அப்படின்றாங்க. அதனால உடனே என்ன பண்ணா, இந்த சகோதரி வாழ்க்கை தான் தப்பு அப்படின்னு பேசுவோம். ஆனால் சகோதரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு நடந்தது. she was being abused, she was being misused. அவள் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு கேள்வி கேட்கலாம்,
கத்தர் இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்கும்போது எங்க இருந்தா ஏன் அவ கூட ஜோம் பண்ணிக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று மாதிரி ஒன்று என் திருமணம் நிறைக்காம போயிட்டே இருக்குது ஆண்டவரே, எங்க இருந்தது ஆண்டவரே நீங்க. ஆனால் கத்தர் கான்வர்சேஷன் எல்லாம் அவர் எங்க இருந்தான்னு பேசல, இப்படி உடைந்து போனவ வாழ்க்கையை கொண்டு இப்ப கத்தர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. அவ வாழ்க்கையில நடந்ததை வைத்து இப்ப கத்தர் இன்னைக்கு சொல்றார். இவ போய் இன்னைக்கு கத்தரை குறித்து பேசுறாரு. ஐ டெல் யூ, பைபிள்ல பேதுரு பவுல் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் இந்த அம்மா தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட். அவ வாழ்க்கையில நடந்ததை கொண்டு கத்தர் அவ வாழ்க்கையை சாட்சியா மாத்தினார். நீ இவ வாழ்க்கையில நடந்ததை விட மோசமா நமக்கு நடந்திருக்குது. ஆனா இவ வாழ்க்கையை கத்தர் சாட்சியா மாத்தணும் முடிஞ்சனா, ஐயா இன்னைக்கு உன் வாழ்க்கையும் கத்தர் சாட்சியா மாற்றுவார். எரேமியா 29:11 சொல்லுது, ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ அண்ட் வாட் இஸ் த பிளான்? பிளான்ஸ் டு கிவ் யூ அ கிரேட் ஃபியூச்சர் அண்ட் டு ரிமூவ் எவ்ரி கர்ஸ். அப்போ வாட் இஸ் காட் இஸ் சேயிங், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். ஆனா அவர் என்ன சொல்றார்? 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நான் அறிவேன். நீ நடந்ததை குறித்தே டென்ஷனா இருக்கிற, ஆனா நடந்தது எல்லாம் நான் நல்லதாய் மாற்றுவேன், நான் அறிவேன். நீ நினைச்சிருக்கிற முடிவை நான் கொடுப்பேன், நான் அறிவேன். இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. That is the promise that God is giving you all today. நீ நடந்ததை குறித்தே டென்ஷன் ஆகிற, நடந்ததை குறித்தே கவலையா இருக்கிற, ஆனா நடந்ததை அவர் நலமாய் மாற்றுகிறார், மாற்றி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நீ எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன தெரியுமா? என்ன வேணா நடந்துருக்கட்டா விட்றா, 5 புஷ பரவாயில்ல, ஆனா கத்தர் பேசின பிறகு வாழ்க்கையில மாறுற ஒரு காரியம், ஏஞ்சி பையா இவர் தான் கிறிஸ்து, என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அவர் சொல்லிட்டார், இவர் தான் நீ தேடுகிற மேசாயா. உடனே கூட்டம் அவரை தேடி போகுது. நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? நீங்க பாருங்க, இம்பாக்ட் பாருங்க. வசனம் நீங்க வாசினா கூட்டம் எல்லாம் அவளை தேடி, நம்மளா இருந்தா பாடுற ஃபேக் நியூஸ். எப்படி ஃபேக்? யார் சொல்றது பத்தியா? அது இன்னொன்று பழமொழி, சாத்தான் வேதம் சாத்தான் சொல்றது பத்தியா? இந்த அம்மா கதை தெரியாதா? நோ, அந்த நிலைமைக்கே கத்தர் விடல. இவ ஒரு வார்த்தை பேசுனாங்க, நடக்குது பாருங்க ஒரு இம்பாக்ட். அதை கத்தர் உங்க வாழ்க்கையிலும் செய்ய போகிறாரு. நீங்க வாயை திறந்து பேசினா கத்தர் அதை கனம் பண்ணுவார். உன் வாயிலிருந்து வாருகிற வார்த்தைகளை கத்தர் என்ன பண்ணுவார்? ஊழியக்காரியாக ஊழியக்காரனாக உங்களை மாற்றுவாருங்க. உங்க குடும்பத்துல கத்தர் இதை செய்வார். ஆனா இன்றைக்கு அந்த போல்டு ஸ்டெப் எடுக்க நீ ரெடியா இருக்கிறியா? அல்லேலூயா. பழசை எல்லாம் மறந்து, நீங்க சொல்றாரு உன் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் மறந்துறியா? உன்னை கேவலமா பேசியிருப்பாங்க, 5 ஹஸ்பண்ட் பேசியிருப்பாங்க, உன் வாழ்க்கையில நடந்த பாவம், வாழ்க்கை நடந்த ஃபெயிலியர், நேற்று வரைக்கும் என்ன நடந்தது எல்லாம் மறந்துடு. ஏன்னா நீ நடந்தது உன்னை என்ன தெரியுமா பண்ணும்? உன்னை புதுசா எதுவுமே செய்ய விடாது. Your failed experiment will stop you from your new innovation. ஞாபகம் வச்சுங்க, நீ ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட், ஐயோ இப்படி வரல நீ யோசிச்சுட்டு இருந்தா உனக்கு வரப்போற புது இனோவேஷனை தடுத்துரும். நீ கத்தர் சொல்றாரு, மறந்து எல்லாத்தையும் விட்டு சொல்லுங்க, விட்டு ஒன்றை மட்டும் செய்யறேன், ஒரே ஒரு ஆக்ஷன். அவனா சொல்றான், ஒன்னை மட்டும் தான் செய்யறேன், ஒன்னை செய்யறேன், இதை மறந்துட்டு நான் முன்னேறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றாரு கத்தர், உனக்கு விசுவாசத்துல காரியத்தை செய்யணும்னா என்ன நடந்துருட்டும் விட்டுரு. கத்தர் சொல்றாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வை, அதை கத்தர் கனப்படுத்துவார்.